கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா செல்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா, ஆமென். ஒரு நீண்ட நாள் ஜெபம் எனக்கு இன்னைக்கு கேட்கப்பட்டது. எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. நான் ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பிள்ளைகள் எழும்பி ஆராதனை வேலையெல்லாம் பார்ப்பதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்த நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். God be with you. ஆண்டவர் நல்லவர். பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் கற்பத்தில் இருக்கும் பொழுதே, கருவுற்று இருக்கும் பொழுதே ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்தார், சொன்னார். அதெல்லாம் படிப்படியாக நிறைவேற்றுறாரு. நான் எவ்வளவேனும் பாத்திரம் நல்ல, கர்த்தர் ஒருவரே நல்லவர். அல்லேலூயா, ஆமென். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ரைட், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் செல்வோம். நாம் பல வாரங்களாக, மாதங்களாக நாம் தியானித்து வருகிறோம். நமக்கு அடிப்படையான வசனம் எங்கிருந்து வருகிறது? 128 சங்கீதம் 1 வசனத்திலிருந்து வரும். 128 சங்கீதம் 1 வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா நேர்த்தியா நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இது திருமணத்திற்காக ஒதுக்கப்பட்ட சங்கீதமா அதை மாத்திடுறாங்க. நல்லது, திருமணத்திற்கு ஒதுக்கப்பட்ட சங்கீதமாகவே இருக்கட்டும். ஆனாலும் ஆண்டவர் இங்க ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிபந்தனை அடிப்படையில் இருக்கிறது. எதன் அடிப்படையில் இருக்குங்க? எதன் அடிப்படையில் இருக்கு? நிபந்தனையின் அடிப்படையில் இருக்கு. நான் ஒரு நபர் நோய்வாய்ப்பட்டால் மருத்துவரை அணுகிறார்கள். மருத்துவர் என்ன சொல்றாரு? அப்பா, இப்படிப்பட்ட சுகவீனத்திலிருந்து நீ சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளுங்க. உணவுக்கு முந்தையோ உணவுக்கு பிந்தையோ இந்த மருந்துகளையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சுகமாயிருவேங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, நான் எப்படி வேணா வாழ்வேன், மருந்தையும் எடுத்துக்குவேன், எனக்கு சுகம் கிடைக்குன்னா நிச்சயமா முடியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணம் அதுதான். பார்க்கும்போது நான் எப்படி வேணா வாழ்வேன், வசனத்தையும் நான் அறிவுபூர்வமாக வச்சுக்குவேன், இதனால எனக்கு நன்மை கிடைக்காது. அதனால தான் கீழ்ப்படிதல் மிக அவசியம். ஆமென் சொல்லுங்க. Obedience is an important thing that God expects from our life. நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறார். ஒரு சாதாரண ஒரு காரியம், கீழ்ப்படிதல் அநேக அர்த்தம் இருக்கிறது. கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது சொல்லப்படுகிற கட்டளையோ நிபந்தனையோ இருந்தால் அவைகளுக்கு உகந்து நான் அதற்கு செயல்படும் பொழுது நான் கீழ்ப்படுகிறேன். இப்ப அந்த கீழ்ப்படி என்று சொல்லும் பொழுது இன்னொரு அர்த்தம் இருக்கு. நான் கீழ்ப்படிந்து மேல்படிக்கு வரணும்னா படிப்படியாக நான் கால் எடுத்து வைக்கணும். I have to be obedient. அப்பதான் நான் மேலே வருவேன். நான் கீழ்ப்படியெல்லாம் டக்குன்னு மேலே வர முடியாது. I can't come up. இன்னைக்கு நிறைய பேர் விளம்பரங்களை செய்கிறார்கள், பணம் காசுனால மேலே வந்துடணும்னு நினைக்கிறாங்க. சிமியோன் ஒருத்தர் தான், அவன் பார்க்கும் பொழுது மாயாஜாலம் செய்து அவன் வாழ்ந்து தன்னுடைய பேர் புகழை சம்பாதிக்கும், நல்ல காசு சம்பாதிக்கும் நினைச்சான். அப்போ பேதுரு இடத்துல இருந்து அந்த வரங்களை, தேவன் கொடுக்கிற வரங்களை பணம் கொடுத்து வாங்க வேண்டும் என்று நினைத்தான். ஆகவே கொஞ்சம் கொடுங்க, நான் தரேன் அப்படின்றார். உன் பணம் உன்னோட நாசமா போட்டுண்டான்றார். அப்போ என்ன இது பணத்தினால சம்பாதிக்கக்கூடியது அல்ல, கீழ்ப்படிதனால் சம்பாதிக்கக்கூடியது. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ I have to come to Christ. எப்பொழுது நான் வேதத்தை திறந்து வாசிக்கிறோம்னா அப்பொழுதுதான் கிறிஸ்துக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கேன்னு அர்த்தம். Whenever I open the Bible and read the scriptures by the help of the Holy Spirit, I always sit before the teacher, that is Jesus. இயேசுக்கு முன்னாடி உட்கார்றேன். அதை முதல்ல நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏதோ கடற்கரை அவசரமா இன்னைக்கு துரித உணவுகள் நிறைய கிளம்பி இருக்குங்க. துரித உணவு வேக வேகமா சாப்பிடணும். வேகமா துரித உணவு என்றைக்குமே நமக்கு ஒத்து வராது. நல்ல கவனிங்க. தயவு செய்து துரித உணவு நீங்க சாப்பிட்டு உங்களுடைய உடலை கெடுக்காதீங்க. உணவை சாப்பிடும் உட்காருங்க. மொபைல்லாம் வாட்ச் பண்ணாதீங்க, நிறுத்துங்க. இது ஒரு டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ். உங்களுடைய சுகாதாரத்துக்காக, சுகத்துக்காக நான் சொல்கிற ஆலோசனை. ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற உணவுக்காய் ஸ்தோத்திரம், என் ஆரோக்கியத்திற்காய் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதை எடுத்து ஒவ்வொரு கையும் உள்ள போகும் பொழுது நல்ல மென்று உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிடணும். எத்தனை பேர் இருக்கீங்க? உமிழ்நீரோடு நம்முடைய செரிமான சக்தியே நம்முடைய உமிழ்நீர்ல தான் இருக்கு. எங்க இருக்குங்க?
மருந்தே உமிழ்நீரில் தான் இருக்கு. அது நல்ல pH 7 என்று சொல்லுவார்கள். அந்த தேவையான உணவுக்குரிய நம்முடைய சரீரத்துக்குரிய சத்தெல்லாம் நல்ல மென்று உள்ள அனுப்பும் பொழுது தண்ணீர் நடுவில் தேவைப்படாது, துரித உணவுல தேவைப்படும். அப்போ துணித உணவுல தேவைப்படும் பொழுது வயிற்றில் இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அமிலம் கொஞ்சம் தான் சுரக்கும். நீங்கள் அனுப்புகிற உணவை பஸ்பமாக்கி நம்முடைய எல்லா அவயவங்களுக்கும் பலனாய் கொண்டு போகக்கூடியது. அப்போ அது கொஞ்சம் தான் இதாகும். நீங்கள் தண்ணீர் கொடுக்கும்பொழுது டைல்யூட் ஆகி அது அப்படியே நின்று மத நின்று தேவையில்லாத சர்க்கரை எல்லாம் வயிற்று சுத்திலும் அப்படியே கொழுப்பா போடும். நம்முடைய சரீரம் முழுவதும் கொழுப்பா போடும், தேவையற்ற விதத்தில் இருக்கிறது. ஆகவே என்றைக்குமே ஒரு உணவு எடுத்தீங்கன்னா கர்த்தர் எனக்காக கொடுத்த உணவு, அந்த உணவை எடுத்து நான் மென்று மெதுவாக நேரத்தை ஒதுக்கி நன்றி செலுத்தி என்னுடைய ஆரோக்கியத்திற்காக கொடுக்கப்படும். அடுத்தது you have to choose. எந்த உணவை நான் எடுத்து சாப்பிட போறேன்? வெள்ளையினால செய்யப்பட்ட மைதாவை சாப்பிட போறானா? அதுல நாச்சத்தே இல்லையே. அதுல வைக்கிற குருமா ருசியா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனா அது எனக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வராதே. அதை நான் உட்கொள்ளும் பொழுது அது என்ன செய்கிறது? என் குடல் பகுதியெல்லாம் போய் அப்படியே ஒட்டி கொண்டு எனக்கு வேதனை ஏற்படுத்துகிறது. ஒரு நீண்ட காலத்துல சர்க்கரை பிரச்சனையோ அதுக்கு அப்புறம் என்னங்க மற்ற எல்லா பிரச்சனையும் கொண்டு வரும். வயிறு சரியா இருந்தா உடல் சரியா இருக்கும். எத்தனை பேர் இருக்கீங்க? If your gut is fine, you will have a healthy life. அப்போ இது சரியா வரணும். அப்போ இன்னைக்கு ரத்த பிரச்சனையை நீங்க தீர்க்க முடியும், சக்கரை பிரச்சனை தீர்க்க முடியும். எப்படின்னா ஒரு 12 மணிக்குள்ளாக தண்ணீரை சீராக பருகி கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய ரத்தம் உறையாது, நீட்டா ஓடும். காலில் உள்ள நரம்பு பிரச்சனையா இருக்கட்டும், எது இருந்தாலும் தீர்ந்து சுகம் பெறுவீர்கள். எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ உணவு நான் சூஸ் பண்ணணும். ரெண்டாவது அதை சரியான விதத்தில் சாப்பிடணும். அதை சரியான விதத்தில் சாப்பிடணும். அதை செரிப்பதற்கு நான் சரியான தண்ணீரை நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது எனக்கு மலச்சிக்கல் வராது, என் குடல் நல்லா இருக்கும். குடல் நல்லா இருந்தா ஆரோக்கியமா இருப்பேன். எத்தனை பேர் இருக்கீங்க? இது ஆரோக்கியத்திற்கான ஆலோசனை. ரைட், ஃபைன். ஆனால் வேத வசனத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் ஒரே காரியத்தை நிபந்தனை வைக்கிறார். கர்த்தருக்கு பயந்து. எதற்கு பயந்துங்க? பயம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு அவருக்கு மரியாதை கொடுத்து, 1. 2 அவருக்கு கீழ்ப்படிவது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். When I shun evil, I am automatically I am honoring God. கர்த்தருக்கு நான் பயப்படுறேன். I fear God. கர்த்தரை நான் என்ன செய்றேன்? நான் பயந்து என்ன நடக்கிறேன். அப்போ தீமை என்றால் என்ன? ஒரு பட்டியல் போட்டால் உங்களுக்கு தெரியும். இது தீமை, இது தீமை, இது தீமை, இது தீமை அப்படின்னு சொல்லி பொதுவாகவே நமக்கு மனசாட்சி இருப்பதனாலே இது நல்லது இது கெட்டது என்று என்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் ஆதாம் ஏவாள் ஆண்டவர் forbidden tree எதெல்லாம் தவிர்க்க சொன்னாலும், நன்மை தீமை அறியத்தக்க கனி விருட்சத்தை சாப்பிடாத, நீ சாப்பிடும் நாடிலே சாகவே அப்போ என்றைக்கு அதை தேவன் புறக்கணித்ததை அவாய்ட் பண்ண சொல்லி தவிர்க்க சொன்னதை மனிதன் உட்கொண்டானோ அன்றைக்கே கண்ணு திறந்துருச்சு தீமை பார்க்கக்கூடிய கண்ணு. அதனாலதான் இன்னைக்கு எல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கோம். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? குழந்தைகள் போல இருக்க தெரியல. அதனாலதான் நம்ம பார்க்கும்பொழுது எப்படி இருந்தாலும் பிள்ளைகள் தொடாதன்னா அதான் தொடுறான். ஏன்னா அவனுக்குள்ளாக இருக்கிற இந்த வித்து, பாவ வித்து, கீழ்ப்படியாமல் வித்து. ஆகவே நமக்கு மனசாட்சி நமக்கு இருப்பதுனாலே இது நல்லது கெட்டது, இது பரிசுத்தம், இது தீமை பாவம் என்கிற வகையறுக்கத்தக்கதான கிருபை. அதை விட நமக்கு பரிசுத்த வேதாகமும் நமக்கு உதவி செய்கிறது. இந்த 2 நாட்களிலே இந்த கிறிஸ்துவுடைய பாடுகளை தியானிக்க கொடுக்கிற நாட்களிலே தேவ பிள்ளைகளே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பு என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற. ஹல்லேலூயா. பக்கத்தில் பாசல கர்த்தருக்கு பயந்தா எல்லாம் சூப்பரா இருக்கும், எல்லாம் நன்றாக இருக்கும், எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டா? அது இந்த நிபந்தனை வைக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அடுத்தது கூட்டல் அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எதிர்க்க இருக்கீங்களா என்னோட? அல்லேலூயா. அவர் வழிகளில் வழியை பற்றி அறிந்து கொள்வதற்கு வேத சத்தியங்களுக்கு தான் போகணும்.
we have to go again back to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு போகும் பொழுது நாம் அவருடைய வழிகளை குறித்து அறிந்துக்கலாம். வியாபாரத்தில் என்ன வழி எப்படி நான் கையாளணும் பார்க்கும் பொழுது வாலிபனா நான் எப்படி கையாளணும், சோத்திரம் குடும்ப பெண்ணா எப்படி கையாளணும், ஒரு குடும்ப தலைவனா நான் எப்படி கையாளணும், ஒரு குழந்தையை நான் எப்படி கையாளணும் என்பதை குறித்ததான வழிமுறைகள் பரிசுத்த வேதாகமத்தில். காரணம், இதை பரிசுத்த தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல. உங்கள் என்னுடைய பிரயோஜனத்திற்காக. நானும் எங்கேயோ மேலேந்து குதிக்கல, நான் எனக்கும் அதுதான். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு வேறு பெரியது இல்லை, எனக்கு அந்த 66 புஸ்தகங்களுக்கு தான் போகணும்னு. ஹல்லேலூயா, ஆமென். Now when we go back to the instruction manual, நமக்கு அதை எப்படி பயன்படுத்தணும், வாழ்க்கை நெறிமுறைகள் எப்படிப்பட்டது, அதை எப்படி பயன்படுத்தினால் வெற்றியா இருக்க முடியும் என்பதை குறித்ததான காரியத்தை கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பொருளை வாங்கினா பரிசில்ல, அந்த பொருளை எப்படி பாவிக்க வேண்டும், எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை அதில் இருக்கிற அதை பயன்படுத்தும் முறையினுடைய புத்தகத்தை கொஞ்சம் படிக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. அப்படின்னா சரியா வராது. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஊழியக்காரர், அவர் ஒரு தொலைக்காட்சி பெட்டி வாங்கினாராம். அப்பொழுதெல்லாம் பார்த்தீங்களா VHS டேப்ஸ் தான் இருக்கும், பெரிய டேப் இருக்கும். இப்போல்லாம் எல்லாம் பென்ட்ரைவில் வந்துட்டு, பென்ட்ரைவ் ரொம்ப நாள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அவர் உட்காந்து எல்லாம் ஒயரெல்லாம் மாட்டிக்கிட்டே இருந்தார். படமே தெரியல. செய்தியை பார்க்கணும்னு நினைக்கிறாரு, செய்தி டிவியில் தெரிய மாட்டேது, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாரு. திடீர்னு அவர் உறவினர் முறையார் வந்தார். சும்மா எதை நோண்டிட்டு இருக்காத, புக்கை எடுத்து படி, எதை கனெக்ஷன் கொடுத்தா சரியா இருக்கும். ஆமா இல்ல, இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஒரு புத்தகம் கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்தை சரியா எடுத்து பயன்படுத்தினா கரெக்டாக படிச்சா இருக்கும். நேரம் எடுத்துக்கிட்டார், கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு அதை சரியா எந்தெந்த ஒயரை எங்கெங்க சொருவனா படம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொருவி பார்த்தாரு. அவர் பார்க்க வேண்டிய தேவ செய்தி கேட்க துவங்கிட்டார். ஒரு அமைச்சர்ல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். வேத புத்தகம் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆலோசனைகளும் கேட்க ரெடியாக இருக்கோம் நம்ம. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. பார்க்கும் பொழுது ஃபேஸ்புக்கில் போனால், முகநூலுக்குள் போனால் ரீல்ஸ்ன்னு இருக்கு. நீங்கள் என்ன விரும்பி பார்க்குறீங்களோ அவன் என்ன பண்ணுறான், கூகுள் ரொம்ப தெளிவாக இருக்கான். ஆஹா, இந்த நபர் இதை தான் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் இன்டர்நெட் வலைத்தளத்தை நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்களோ, ஆன் பண்ணுறீங்களோ, அப்போ என்ன பண்ணுறான், ஒழுங்காக நீங்கள் என்னென்னலாம் விரும்பியில் கொண்டு வந்து நிறுத்திடுறான். இதனால என்ன ஆகுதுன்னா, தேவனுடைய ஆலோசனைகள் கேட்காதபடிக்கு இப்படிப்பட்ட ஆலோசனைகளை கேட்கத்தக்கதாகவும் உங்கள் நேரத்தை வீணடிக்கத்தக்கதான் பிசாசு வந்து குறுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றியின் பாதைகளை என்ன செய்யறான், உடைச்சு போட்டுறான். இன்னைக்கு அடுத்த இவ்வளவு நேரம் போயிடுச்சு, ஆண்டவரே என்ன மன்னியும். ஃபைன், ஒரு தடவை தப்பு செய்யலாம், 2 தடவை தப்பு செய்யலாம். ஆனால் 70 முறை விழுந்தாலும் கர்த்தர் வந்து மன்னிக்கிறேன்றார். சொல்லுங்க, தூக்கி விடுறா, நான் காலம் போயிருதே. யூ வில் லூஸ் த டைம். காலம் போன பிறகு அதுக்கப்புறம் தேடினா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளை தேவன் நமக்கு கொடு. அதனால தான் பவுல் சொல்றார், இன்றைய அனுக்கிரக காலம், இன்றே ரட்சணை நாள். இந்த நாளை சரிப்படுத்து, இந்த நாளை ஒழுங்குபடுத்து, இந்த நாளை ரட்சிக்கப்படு, இந்த நாளை இயேசுவுக்கு வாழ்க்கையை ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதுல பார்க்கும், அதை சார்ந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ எவளோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் என்பது பணம் அல்ல. ஐ வாண்ட் டு பி வெரி கிளியர். நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த பணம் தாங்க ஆசீர்வாதம். நோ நோ நோ. ஆசீர்வாதம் என்பது தேவன் கொடுக்கிற அபிஷேகம். நாம சொல்லுங்களேன், சம்பாதிப்பதற்காக தேவன் கொடுக்கிற ஆற்றல். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்ன தரும், என்ன தரும், சத்தமா சொல்லுங்க அண்ணன், என்ன தரும்? இவ்வளவுதானே சத்தம், அவ்வளோ சொல்லுங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம். லெட்ஸ் கோ டு த புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ். நீதிமொழிகள் புஸ்தகம். நன்றி ஆவியானவரே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்ன தருங்க, ஐஸ்வர்யத்தை தரும். அதோட என்ன செய்ய மாட்டார், வேதனை கூட்ட மாட்டார். The blessing of the Lord, it makes rich and he adds no sorrow.
அப்ப தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான், அந்த அபிஷேகம் தான் நம்மை வெற்றிக்குள்ளாக, பொருளாதாரத்தின் நிறைவுக்குள்ளாக, சரீரத்தின் தெய்வீக சுகத்திற்குள்ளாக, குறைவில்லாத வாழ்வுக்குள்ளாக நம்மை நடத்துமே தவிர பணம் நடத்தாது. ஆமே சொல்ல. பணம் கிடைத்தாலும் இந்த பணத்தை சரியான விதத்தில் நிர்வாகம் பண்றதுக்குரிய ஞானத்தையும் வேதத்துல தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்போ சரியான விதத்தில் நாம் கொண்டு போனாதான். ஆக இதன் அடிப்படையில் தேவன் நம்மோடு கூட பேசி வருகிறார். நன்றி நாம் கவனிக்கணும். நான் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது, தேவ பயத்தில் இணைந்திருக்கும் பொழுது அநேக நன்மைகளையும் தன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. அப்போ அதுதான் பார்த்தோம். அதில் அநேக காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுத்து வந்தார். இன்றைக்கு நாம் தொடர்ந்து பார்க்கிறோம், நம் வளர்ச்சி குறித்து தியானிக்கிறோம். என்ன தியானிக்கிறோங்க? வளர்ச்சி குறித்து நாம் தியானிக்கிறோம். அப்போ ஆனஸ்டி, நேர்மை, 2 நாணயம், இன்டெகிரிட்டி, த மேன் ஆஃப் காட்ஸ் கேரக்டரிஸ்டிக். அந்த தேவனுக்கு பயப்படுறவனுக்கு தேவ குண லட்சணங்கள் இருக்கும். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பெண்மணிக்கு தேவனுடைய குண லட்சணங்கள் இருக்கும். அது முதல்ல நேர்மையா இருப்பாங்க, 2 நாணயத்தோடு இருப்பார்கள், இன்டெகிரிட்டியோடு இருப்பார்கள், 3 பொறுப்போடு இருப்பார்கள். they will have the responsibility. 4 அவர்கள் ஒழுக்கமுடையவர்களாக இருக்கலாம். they will be having a disciplined life. 5 அவர்கள் வலிமை மிக்கவர்களாக இருப்பார்கள். they will have strength in spirit and soul. சரீரத்திலும் சரியா இருப்பாங்க. பார்க்கும் பொழுது 6 நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள். they will have confidence. 7 அவர்கள் மரியாதை மிக்கவர்களாக இருப்பார்கள். என்ன இருப்பார்கள்? இது இருந்தாலே மரியாதை வந்துடும். மரியாதைக்காக நம்ம தேடணும் தேவையில்லை. அடுத்தது பார்க்கும் பொழுது 8 அவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். என்ன காண்பார்கள்? they will have growth. அப்போ இந்த வளர்ச்சியை நாம் குறித்து பார்க்க வருகிறோம். அதை பார்க்கும் பொழுது பேதுரு எழுதின 2 நிருபங்களை எழுதுகிறார். 2 நிருபங்களை அவர் எழுதுகிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் தொடர்ந்து வளர்ச்சிக்குரிய காரியங்களிலே நாம் அதை தியானம் பகுதியாய் வைத்து நாம் தியானிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் வாசிங்க மரியா சிஸ்டர். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Thank you, ma. ஆங்கிலத்தில் இப்படி சொல்கிறது, but grow in grace and in the knowledge of our Lord and Savior Jesus Christ. To him be the glory both now and the day of eternity. Amen. அப்போ ஆண்டவர் சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார். முதலாவது கிருபையிலே வளருங்கள், 2 அவரை அறிகிற அறிவில். ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியங்களை நமக்கு போதித்தார். அவரை அறிகிற கிருபையில் எப்படி வளர்வது, அவரை அறிகிற அறிவில் வளர்வதை குறித்து போதித்தார். இப்போ நிறைய பேருக்கு அப்படி இல்லைன்னா, அப்படி நான் வளரலன்னா, அப்படி நான் செயல்படலைன்னா, அப்ப என்கிட்ட இருந்து என்னதான் வெளிப்படும்? வாட் வில் be exhibited from my life? என் வாழ்க்கையிலேருந்து எதை தான் பார்க்க முடியும்? அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஸ்தோத்திரம். அதில் ஒரு 3 கேள்விகளை குறித்து நாம் தியானித்தோம். ரைட், 3 கேள்விகளை குறித்து நாம் தியானித்தோம். அதை நான் வேகமாக சொல்லிடுறேன். அதை தியானித்து முடிச்சிட்டோம். அதை ஃபஸ்ட்டு கேள்விக்கு என்ன பார்த்தோம்? ரொம்ப அற்புதமாக தேவன் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தை. ரைட், முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நாம் தேவனுடைய குழந்தையாகவும் கிறிஸ்துவின், 2வது அதில் கிறிஸ்துவின் உடலாகவும் திருச்சபையின் உறுப்பினராகவும் மாறுகிறோம். கர்த்தரை அறிகிற அறிவில் இதெல்லாம் நடக்கும். முதல்ல என்ன ஆகிறோம்? நான் தேவனுடைய பிள்ளையாகிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்கு இருந்தால் தேவனுடைய நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமுள்ள ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடு. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போ நான் அவருடைய பிள்ளையா மாறுகிறேன். பிள்ளையா மாறின உடனே அடுத்தது அவருடைய சரீரமாய் மாறுகிறேன். என்னவா மாறுறேன்? I become the body of Christ. அவரை அறிகிற அறிவில் நான் என்ன செய்கிறேன்? நான் அவருடைய உறுப்புகளாய் மாறுகிறேன். அப்போ உறுப்புகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் பொறுப்பு இருக்கு.
every part of the body has an assignment, has been designed to do certain assignment. ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அதுக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கொரிந்தியர்கள் கொரிந்தியர்கள் 2 முதல் நிருபத்தில் பார்க்கும் பொழுது 12 அதிகாரத்தில் சொல்றார், நம்ம எல்லாரும் இயேசுதான் தலையா இருக்கிறார். என்னவா இருக்கிறாருங்க? Jesus is the head of the body of Christ. கிறிஸ்து தான் சபைக்கு தலையா இருக்கிறார். நான் உறுப்புகளாய் இருக்கிறேன் வரங்களுக்கு ஏற்றார் போல. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ ஒவ்வொருவருக்கும் வரங்களை பார்த்து கூட சிலர் கண்களாய் இருக்கிறார்கள். கண்கள் தரிசனிக்கிறது, கண்கள் பார்க்கும் பொழுது வரப்போகிற காரியங்களை முன்கூட்டியே கிருபை பெற்றுக்கொண்டு தியானிக்கிறது, பார்க்கும் பொழுது பார்க்கிறது, எச்சரிக்கிறது, காதுகள் கேட்கிறது. ஆமென் சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் வர உடையவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வசனத்தில் மூழ்கி இருக்கிறான், கர்த்தருடைய வசனத்தில் உணர்ந்து இருக்கிறான். ஆகவே கர்த்தருடைய வசனத்தை சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் பேசுறதுக்கு அவனுக்கு கேட்கும். ஆமென் சொல்லுங்க. பார்க்கும் பொழுது சில சிந்தையா இருக்கிறார்கள். என்னவா இருக்கிறாங்க? கர்த்தருடைய சிந்தையா இருக்கிறார்கள். they always walk according to the spirit. ஆவின்படி நடக்கிறார்கள். வேத வசன அறிவு இருக்கும் பொழுது இதுல நான் என்ன செய்யணும்? வசனத்துக்கு போவேன். let me go to the word. நான் மத்தனுடைய ஆலோசனை கேட்க போறதில்ல, கர்த்தருடைய ஆலோசனை தான் முதல்ல கேட்க போறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதன்படி போய் அவன் நடக்கிறான். அது மாத்திரம் இல்ல, கைகள் உரியவன் கர்த்தருடைய பணிகளை செய்கிறான், கொடுக்கிறான், சேவை செய்கிறான், கர்த்தருடைய ஊழியத்தில் சேவை செய்கிறான், பணிகளை செய்கிறான். ஒருத்தரே செய்யக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். திருச்சபையில் பணியாற்றுகிற யாவருக்காம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சபை ஊழியத்தில் நிறைய பேர் பணியாற்றுகிறார்கள். அவர்களாம் கர்த்தருக்கு கரங்களா இருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொருவரும் நான் ஆண்டுடைய சரீர உறுப்பா போறேன். சில பேர் சுவிசேஷம் சொல்லுகிறார்கள், சுவிசேஷம் கர்த்தருடைய பாதங்களாய் இருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்துவின் பாதங்களாய் இருக்கிற மலை மேல் நிற்கின்ற பாதங்கள், சுவிசேஷ அறிக்கையுடைய பாதங்கள் அருமையா இருக்கிறது ஏசாயா சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்யறோம்? ஒவ்வொரு உறுப்புகளாக இருக்கிறோம். ஃபைன். இங்க சொல்றாரு பாருங்க, ஆரம்பத்தில் நான் தேவனுடைய குழந்தையாகவும், 2வது கிறிஸ்துவின் உடலாகவும், 3 திருச்சபையின் உறுப்பினராக இருக்கிறேன். என்னவா இருக்கிறாங்க? ஐ பிகம் த மெம்பர் ஆஃப் த சர்ச் வேர் ஐ பிலாங் டு. நான் எங்கே போகிறோனோ அங்கே நான் மெம்பராக இருக்கிறேன். நான் மெம்பராக இருந்து ஒன்றும் பிரோஜனம் கிடையாது. நான் ஆண்டவருடைய சரீரம் என்கிற அறிவு இல்லைன்னா இஷ்டம் போல வாழ்கிறேன். தேவனுடைய சரீரம் குடிச்சுக்கிட்டு இருக்குப்பா, இதா குடமாக குடிச்சிட்டு, தேவனுடைய சரீரம் பாரிப்பா, புகை பிடிச்சிக்கிட்டு இருக்கு பாரு அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கும்? பார்க்குறவன் காரி தூக்கிட்டு போகிறான், ஞாயிற்றுக்கிழமை பைபிள் தூக்கிட்டு போகிறாயா, மற்ற நேரத்தில் பாரு இயேசுவை வெளிப்படுத்துகிறானா பாரு பாரு. சில சரீரம் என்ன பண்ணுது? லஞ்சம் வாங்கிட்டே இருக்கு. they get bribe. இதை செய்ய, அதை செய்ய, அதை செய்யுது. அப்போ என்ன? கிறிஸ்துவின் கைகள் அங்கே அவமானப்படுகிறது. அப்போ சரீரம் தலையாக கிறிஸ்து எப்படி இருப்பார் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் அவருடைய சரீரம் சொல்லும் பொழுது நான் ஒவ்வொரு நாளும் அவரை வெளிப்படுத்துறேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆராதனையில் கலந்துக்கிட்டு இங்க வேலை, அங்க வேலை, அங்க வேலை, இங்க வேலை நான் போயிட்டு இருந்தேன். நான் அவன் என்ன செய்யறேன்? தலையாக கிறிஸ்துவ ஆராதிக்கிறத நான் விட்டுட்டு இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறேன். சபை குழுவில் விட்டு விடுறேன், சபை குழு விடுறேன். அதனால நம்ம ஆண்டவர் கைவிட போறது கிடையாது. ஆனா நம்முடைய பொறுப்பை நம்ம அற்று போகும் பொழுது அங்க ஆண்டவர் தலை குனிகிறார். அதை தான் பார்க்கும் பொழுது மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுத்த பரிசுத்த ஆவியான என்ன செய்யுங்க? அது எப்படி படிக்கணும்? மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுத்த பரிசுத்த ஆவியான மகிழ்ச்சியை வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பரிசுத்த மகிழ்ச்சி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக அப்போ நான் உறுப்பினராக நான் மாறிடுறேன். அடுத்தது நாம் பார்த்தோம் ரெண்டாவது கேள்வியில படிப்படியாக நாம் என்ன செய்யறோங்க? ஆவிக்குறி ரீதியில் தேவனை பலமாக்கி கொண்டு நெருங்கிய உறவை வைத்துக் கொள்கிறோம். எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. நல்ல உணவை சாப்பிட்றவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல உணவை சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம். நல்ல உணவை சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கண்டது அதை இதையும் சாப்பிட்டு சரீரத்தை கெடுத்துக்காதீங்க. அல்லேலூயா. இன்னொரு பக்கத்தில் நொறுக்கு தீனி சொல்லுங்க, நொறுக்கு தீனி சொல்லுங்களேன். நொறுக்கு தீனி நாங்கள் செய்யறதெல்லாம் சொல்றீங்களே பாஸ்டர். இல்லை, சும்மா நம்ம ரிமைண்ட் பண்ணிக்குவோம். நொறுக்கு தீனி, வடை பச்சி இதெல்லாம் சாப்பிடாதீங்க. கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு சரீரத்தை நோகடிக்காதீங்க. அல்லேலூயா. அதில் என்ன பண்ணுறோம்? we dishonor God. தேவன் கொடுத்த சரீரத்தை
அவர் என்ன செய்யறோம்? அவமானப்படுத்துறோம். பரவாயில்ல பாஸ்டர் பேசலாம் அப்படின்னு. உன் சரீரம் நல்லா இருந்துச்சு, நல்லா ஆரோக்கியமாக ஊழியம் செய்யலாம். சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தைசாமிங்கிற ஒரு ரெவரண்ட் ஃபாதர் இருக்காரு. அவர் பேரில் இல்லை. இப்போ அவர் மேலே அபாண்ட பழி சுமத்தினார். நல்ல தேவ மனுஷன், வேணுமென்றே செய்தார். ஆகவே அவர் வெளியே வந்து திருமணம் முடித்து இன்றைக்கு ஒரு இடத்துல ஊழியம் செய்கிறார். அனில் குமார் என்கிற பேரில். சரி, அவர் ஒரு பாட்டு பாடுவார். நீங்க நல்லா வாழணுங்க, இந்த நாடு முன்னேறணுங்க, நல்ல காலம் பிறக்குதுங்க, நீங்க இயேசுவை தேடி வாங்க. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அல்லேலூயா, ஆமென். அவர் நிறைய காரியங்கள் வாசகம் போட்டிருக்கார். நான் அவரை எப்படியாவது மறுபடியும் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அவருக்கு அந்த கடந்த காலத்தினுடைய அழுத்தங்கள் வெளியே கொண்டு வர மாட்டேன். ஃபோனை எடுக்க மாட்டேன்றார். பட் காட் வில் ரியலி ஹெல்ப் ஹிம் அவுட். ஆண்டவர் வந்து அவர் சித்தமானால் இங்கே கொண்டு வருவார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நான் தேவனோடு நிறைஞ்சி இருக்கும் பொழுது தெய்வீக உணவாகிய வசனத்தை நான் உட்கொள்ள வேண்டும். ஐ ஹாவ் டு பி I have to have a keen interest in taking in the word of God. Hallelujah. என் ஆத்துமாவுக்கு, என் ஆவிக்கு தேவையான ஆகாரமாகிய வசனத்தை நான் உட்கொள்ளுவேன். Spending quality time before Christ. கிறிஸ்துக்கு முன்பதாக தரமுள்ள நேரத்தை ஒதுக்கு. எத்தனை பேர் இருக்கீங்க? இதெல்லாம் ஒதுக்காம ஆத்திரம் சோத்திரம் ஆமேன்னு சொல்றதுல நியாயம் இருக்கா? சொல்லுங்களேன். எப்படி பலன் கிடைக்கும்? பலன் கிடைக்க வேண்டும் என்றால் நான் இயேசுவோடு நெருங்கிய உறவை ஸ்டார்ட். ஒரு 20 minutes, 20 நிமிஷம் தோங்குங்க. அது அரை மணி நேரம் ஆக்குங்க, 1 மணி நேரம் ஆக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த 1 மணி நேரம் ஒரு பேசிக்காக ஆண்டவர் கேட்குறார். 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதா? என்னங்க, நீங்கள் சோதனைக்கு உட்படாது. பக்கத்தில் பார்த்து, நீங்கள் பிசாசினால் கொண்டு வரப்படுகிற சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது விழிப்பாயிருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுறதுன்னா என்ன? நைட் ப்ரேயர் பண்ண சொல்ல. நல்லா கவனிங்க. விழிப்புன்னு நம்மளால் அங்கே போயிடுறாங்க. கொட்டை விழிச்சிட இல்லை. விழிப்பு என்றால் கால சூழ்நிலையை புரிந்து கொண்டு விழிப்போடு வாழுங்கள். எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போது பாருங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஸ்தோத்திரம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான என்னாகும் 23:23 சொல்றார். யாரு சொல்றா? பிலேயாம் சொல்றான். நீ வந்து லஞ்சம் கொடுத்து காசு கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி என்ன தீர்க்கதரிசனம் உரைக்க முடியா கூட்டிட்டு வந்த, ஆனா வாயை திறந்தா இதான் ஏன் வருது, என் வாயை பிடிச்சிருக்க ஒரு கர்ச்சர். அப்போ இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தங்கள் எழும்பி இருக்கு. எத்தனை பேர் இருக்கீங்க? விழிப்பா இருக்கணும். நம்ம இந்த ஆராதனை முடிக்கும் பொழுது கொஞ்ச நேரமாக ஜெபிக்க போறோம். ஆமேன். பிஃபோர் வி டிஸ்பஸ். ஏன்னு சொன்னா, ஒரு பங்கில் போய் ஆட்டோக்கு கேஸ் அடிக்கிறேன். சார், நல்ல வேலை கேஸ் அடிக்க வந்தீங்க, கேஸ் ஆட்டோவை கொஞ்சம் பயன்படுத்தாதீங்க. ஏன் சார்? ஏம்மா அப்படின்னு கேட்டேன். வயசானவங்க தான். என்னக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, யுத்தத்துக்கு இந்த நமக்கு வர வேண்டிய கேஸ் ஈரான்லேருந்து தான் வருது. இப்போ யுத்தம் நடக்கிறதுனால கேஸ் வரல. எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும் தெரியல. ரொம்ப நாள் இங்கே இப்படியே போச்சுன்னா கேஸு நின்றோம், பெட்ரோல் வராது, வாகனங்கள்லாம் நிறுத்தி வீட்டில் வச்சுட்டு எல்லாம் நடைய கட்ட வேண்டியது தான். சைக்கிளில் தான் போகணும், இல்லை எலக்ட்ரிக் பைக்கில் தான் போகணும் அப்படின்னு நான் கொஞ்ச நேரம் அப்படியே யோசித்தேன். இப்படியே போச்சுன்னா துரிதமாய் பட்டணங்கள் போய் ஸ்தோத்திரம் போய் வியாபாரம் பண்ணுறவருடைய நிலை என்ன? அப்போ எல்லாம் ஸ்தம்பிச்சு போகும். ஸ்தம்பிச்சு போனால் என்ன ஆகும்? பணம் புழக்க இருக்காது. பணம் புழக்க இல்லைன்னா என்ன நடக்கும்? தற்கொலை நடக்கும். ஐயோ, கடன் வாங்கியிருக்கேன், கடன் கட்டணுமே. இதெல்லாம் பிசாசு டைரக்ட் பண்றான். ஆகவே இந்த யுத்தங்கள் ஓய நாம் ஜெபிக்கணும். அப்போ என்ன சொல்றாரு? நீ விழிப்பாய் இருந்து ஜெபம் பண்ணா நீ சோதனைக்கு உட்படுத்த மாட்ட. அப்போ நம்மளுடைய ஜபம் கம்மியா இருக்கு. ஜப கூட்டம்னால அப்படியே கொஞ்சம் பேர் 1, 2, 3 வரோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் கூப்பிட்றாங்களோ அங்கே போகிறோம். போக வேண்டாம்னு சொல்ல, போங்க.
ஆனால் சபை கூடி வருதல் சொல்லும் பொழுது இது பொதுவான கூடிகை. அல்லேலூயா சொல்லுங்க. பொதுவான கூடுகையில் நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் அடிப்படை தேவைகள் மாத்திரமல்ல, முக்கியமாக நம்முடைய சுற்றி நாம் காண்கிற காரியத்தை விழிப்போடு கூட பார்த்து அதை குறிப்பெடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கேட்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்ல கவனிங்க, ஆதியாம் முதல் 3 அதிகாரங்கள் the principles of the beginning, ஆரம்பங்களின் கோட்பாடுகள். என்னன்னா அந்த நாட்களில் பாவம் இல்லை. என்ன இல்லைங்க? பாவம் இல்லை. பக்கத்து மாசங்கள ஆதியாமம் முதல் 2 அதிகாரத்தில் பாவமே இல்லை. அதனால சொல்லுங்க, அதனால ஆவியான தேவன், ஆவியினாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் தேவனை முகமுகமாய் தரிசித்து அவரோடு கூட பேசி ஐக்கியம் கொண்டபடினாலே பரிசுத்த வேதாகமத்திற்கு வேலை இல்லை, ஜபத்திற்கு வேலை இல்லை, ஆராதிப்பதற்கு வேலை இல்லை. ஆனால் என்றைக்கு பாவத்தில் மனிதன் விழுந்தானோ இன்னைக்கு ஆராதனை எழுத்தாதான் கர்த்தர் பிரசன்னத்தை கொண்டு வர முடியும். ஆமே சொல்லுங்க. எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா. நீங்க ஆராதிச்சிட்டீங்கன்னா உங்கள் வியாபாரத்துல, தொழில, குடும்பத்துல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில், பார்க்கும்போது கல்லூரியில தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். ஹல்லேலூயா. நீ ஆராதிக்க மறுத்தீங்கன்னா தேவ பிரசன்னம் இருக்கு, அது பிசாசு பிரசன்னம் தான் இருக்கும். ஹல்லேலூயா. இது ஏன் நான் சொல்றேன்னா, when you start worshiping you will draw, you will be drawing the presence of God. ஆமென் சொல்லுங்களேன். துதிகள் மத்தியில வாசம் செய்கிறவர். எதன் மத்தியில வாசம் செய்யறாருங்க? ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்கும் பொழுது கண்களால் பார்க்க முடியாத, புறக்கண்களால் பார்க்க முடியாத தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். இப்பொழுது போதித்துக் கொண்டிருக்கிறார். நான் அவருடைய கருவியா இருக்கிறேன், நான் அவருடைய வாயா இருக்கிறேன். அப்ப எனக்கு என்று பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. I have been used for this time. இந்த நாளுக்காக, இந்த நாளைக்காக கர்த்தர் என்ன பயன்படுத்திட்டு இருக்கார். நான் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. மேன்மை பாராட்டுகிறவன் கிறிஸ்துவை குறித்த மேன்மை பாராட்டு. when you boast regarding Christ. பெருமை, நான் ஜெபிப்பேன், நான் பேசுவேன். சரி, அதெல்லாம் முதல்ல விடுங்கயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் தான் வாசிக்கிறோம். இயேசுவே எனக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமானார். நீ பரிசுத்தம் சம்பாதிக்கல, அவர் தான் பரிசுத்தமா இருக்கிறார். He is your holiness, he is your righteousness. அதான் பார்க்கும் பொழுது எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, அதுல தேவ நீதி என்னும் மார்க்கவசம். என்ன கவசம்? உன் மார்க்கவசம் கிடையாது, உங்களுடைய கீழ்ப்படிதல் இல்லை, உங்களுடைய பரிசுத்த அவருடைய மார்க்கவசத்தை கொடுத்திருக்கிறார். ஆமே சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நான் கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் எதிர்பார்க்கிற நீதியாயிருக்கிறேன். ஏன் நீதி இல்லை? ஏன் நீதி இல்லை? அழுக்கான கந்த ஏசாயா சொல்றாரு, my righteousness are like rags. rags. அழுக்கு துணி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சுத்தமாக தானே இருக்கும். அடுப்பாங்கரையில் யூஸ் பண்ற, அடுப்பாங்கரை சமைக்கிற பெண்களே ஒரு அலையிலேயே சொல்லுங்க, குணசாலியான பெண்களே ஒரு அலையிலே சொல்லுங்கய்யா, அழுக்கு துணி எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும்? அழுக்காதான் இருக்கும். அதை தான் ஏசாயா வழியே சொல்றார், எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான. அப்போ கிறிஸ்துவின் நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சேர்த்துங்க. அதனால தான் பிசாசு எய்கிற அம்புகள் நம்மை தொலைக்க முடியாது. இன்னைக்கு குற்ற உணர்வு, கடந்த காலத்தினுடைய குற்ற உணர்வு, பாவ உணர்வை கொண்டு வந்து இன்னைக்கு கிறிஸ்தவர்களை, தேவ பிள்ளைகளை முன்னேற விடாதபடிக்கு பண்ணுகிறான் பிசாசு. அப்ப நீங்க சொல்லணும், ஏன் நீதி இல்லடா, இயேசுவின் நீதி என் மேல இருக்கடா. ஹல்லேலூயா சொல்ல, ஹல்லேலூயா. ஆக நான் பெருமை பாராட்டும் பொழுது கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். சொல்லுங்க, கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். என் பலம் அல்ல, அவருடைய பலமே. என் ஞானம் அல்ல, அவருடைய ஞானமே. என்னுடைய பரிசுத்தம் அல்ல, அவருடைய பரிசுத்தமே. என் நீதி அல்ல, அவருடைய நீதியே. ஹல்லேலூயா. அப்ப நான் தேவ கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சரியன்னா இப்படிதான் இருக்கணும். That's the way I have to act. அது மடியே தான் நான் போகணும், அது மடியே தான் நடந்துக்கணும் தேவ பிள்ளைகளே. ஆகவே இவைகளை ஆண்டவர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அல்லேலூயா.
சரி, நான் அங்கத்தினராகவும் மாறிட்டேன். அங்கத்தினர் சொன்னா மெம்பரா இருக்கிறேன். இப்ப மெம்பர்னு சொல்லும் பொழுது உடனே நம்ம ஆட்கள் எங்க போறாங்கன்னா, ஒவ்வொரு குருவானவர்களும் ரொம்ப வருத்தத்தை குறிக்காரு. ஐ ஆம் வெரி அஷேம்ட் ஆஃப் த பாஸ்டர்ஸ். நானும் ஒரு பாஸ்டருக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். சாவுன்னா என் சபைக்கு தானே நீ வரணும். இஃப் யூ டை யூ ஹேவ் டு கம். இஃப் யூ வாண்ட் டு பி கெட் மேரிட் கம். நீ இது பண்ணணும். அதுதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. இதுல என்ன ஆகுதுன்னா, நான் மெம்பரா இருக்கணும். முதல்ல மாத சந்தா, வருட சந்தா கட்டணும். இதை நான் கட்டினாதான் நான் மெம்பரா இருக்க முடியும். ரொம்ப கஷ்டமானதுங்க. பணத்தினால மெம்பர் அல்ல, இயேசுவின் ரத்தத்தினாலே நான் அங்கத்தினரா இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சாதுங்க. அடுத்ததாக மூன்றாவது கேள்வி, அதை நான் நிறைய பார்த்துட்டோம். மூன்றாவது கேள்வி, கர்த்தருடைய நாமத்திற்கு அவமானத்தையும் அவகீர்த்தியும் கொண்டு வருவோம். எப்போ நான் கர்த்தரை அறிகிற அறிவில் வளரலன்னா, if I am not ready to grow in grace and in the knowledge of Christ, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் நான் வளரலைன்னா நான் அவமானத்தை கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது அதிலே பார்த்தோம், அதை பார்த்துட்டோம். மூணாவது பார்த்து முடிச்சிட்டோம். நாலாவதாக, கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக வெட்கப்பட்டு நிற்போம். எத்தனை பேர் தைரியமா நிற்கணும்னு விரும்புறீங்க? சொல்லுங்கய்யா. ஒரு நாள் ஆண்டவர் வரப்போகிறார். ஆமே சொல்லுங்களேன். எத்தனை பேர் இருக்கீங்க? கிரைஸ்ட் இஸ் கோயிங் டு கம் பேக் அகைன். எந்த நேரத்தில் வரலாம், இந்த நேரத்தில் வரலாம். வருவதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? கண்களை மூடுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, பரிசுத்த உதவியோடு நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் பார்க்கிற குறைகள், குற்றங்கள் இருக்கும் என்றால் உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரியும். உம்முடைய வசனத்தினாலே எங்களை சுத்திகரியும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயிக்கிறவளா வைங்க. நீர் இப்பொழுது வந்தால் நான் உம்மோடு கூட பறந்து செல்ல கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. எப்போ வேணா வருக வரலாம். உலகத்திலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு சமாதான குழு ஏற்படுத்தியிருக்கார். பார்க்கும் பொழுது ஐக்கிய அமெரிக்க நாடுகளுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் ஏற்படுத்தினார். அதுக்கு சமாதான குழு, அதுக்கு ஒரு தலைவரை போடுறாரு. அவன் டெக்னிக்கலா சவுண்டு, அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கிறான், ரொம்ப ஞானமா இருக்கான், ரொம்ப இதா இருக்கிறான். இவன் அந்தி கிறிஸ்துவா இருக்க வாய்ப்புண்டா அப்படின்னு ஒரு கேள்வி போகுது. ஒண்ணு, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். என்ன கேள்விப்படுங்க? ஆஹா, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். அப்போ மனுஷகுமார் வாசப்படியில் இருக்கிறார். இப்போ யுத்தம், இஸ்ரவேலை அழிச்சிடணும்னு விரும்பி ஈரான் எழும்பி யுத்தம் படைச்சு. இன்னைக்கு என்ன நடந்தது? அந்த தலைவன் இல்லை. இன்னைக்கு அந்த தலைவன் இல்லை. இது சின்ன சின்ன ரகசியங்களை சொல்லுகிறேன். என்னை கேட்கும், என்னை பார்க்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும். இஸ்லாம் என்கிற மார்க்கம் ரோமன் கத்தோலிக்கர்களால் துவங்கப்பட்டது. I want to be very clear. The religion Islam came out of Roman Catholicism. நான் சொல்றது 7வது நூற்றாண்டுல கத்தீஜா என்கிற ஒரு பெண், அவங்களுக்கு வயசு 45 வயசு. அவங்க பார்க்கும் பொழுது இஸ்மவேலர்கள் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள், ஒன்று தேவனால் நியமிக்கப்பட்ட மனைவி, மற்றொன்று சேர்த்து கொள்ளப்பட்ட மனைவி. சேர்த்து கொள்ளப்பட்ட மனைவி ஆகாரின் வழியாக பிறந்த பிள்ளை தான் குமாரன் பேரு இஸ்மாயில். தேவன் என்னை கடாட்சித்தார்னு அர்த்தம். இந்த இஸ்மாயில் வழியே வருகிற ஒரு 12 கோத்திரம் இருக்கு. அந்த கோத்திரத்தில் வந்தவர் தான் கதீஜா. இந்த கதீஜா என்ன பண்றாங்க? இவருடைய சேவையை பார்த்து கிறிஸ்துவுக்கு பின் 350வது வருடத்திலிருந்து
அவர்கள் ரோமன் கத்தோலிக்கர்கள் செய்து வருகிற, அவர்கள் தாய் சபை கிடையாது, அவர்கள் செய்து வருகிற ஊழியத்தை கண்டு தானும் கன்னியாஸ்திரியை மாறி அந்த ஊழியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அவர்கள் தன்னுடைய பண வசதி நிமித்தம் அந்த நாட்களில் பயணித்து ரோமாபுரிக்கு போகிறாங்க. அங்கே போகும் பொழுது அதற்கு முன்பதாகவே ரோமனர்கள் பார்க்கும் பொழுது நம்ம இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், திடுத்துப்புன்னு ஏற்றுக்கிட்டோம், அவர் பிறந்து வாழ்ந்ததெல்லாம் பார்க்கும் பொழுது எருசலேமு, இஸ்ரவேலை நம்ம தலைநகரமாக்கிக்குவோம், அந்த நகரத்தை போய் கேட்டால் யூதர்கள் கொடுக்க மாட்டேன்றாங்க, இது என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரு யுத்தம் பண்ணி பார்த்துட்டோம், அதில் தோத்துட்டோம், நம்ம இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இதற்கு ஒரு நபரை நம்ம ஏற்படுத்தணும். அப்போ கத்தீஜாவுக்கு ஒரு இது தகவலை கொடுக்குறாங்க. கத்தீஜா, நீ போமா, ஒரு வாலிப பிள்ளையை பையனை திருமணம் பண்ணிட்டு நாங்கள் கொடுக்கிற தகவல்களை எல்லாம் நீ இது பண்ணி அதன் அடிப்படையில் நாங்கள் கொடுக்கிற தகவல்கள், பொருளாதார தேவைகள், ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்குறோம், அதை வச்சு நீ என்ன பண்ண, உன்னுடைய குழுவை உண்டாக்கு அப்படின்னு சொல்லி கடிதங்களை எழுதுகிற. கவனிங்க, இந்த கடிதம் எல்லாம் இப்பொழுது வரைக்கும் அயோத்தியுல்லா கொய்மேனி என்று சொல்லுகிற அந்த தலைவர், ஈரான் தலைவர் கையில் தான் இந்த சுருள்கள்லாம் இருக்குது, இன்னும் இருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த தகவலை அந்த அவர் படிப்பறிவது இல்லாதவர் முகமது, அவர் 17 வயசு நேர்மை வாலிபர்களை கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்தின் அடிப்படையில் அவருக்கு எல்லா அம்யூனிஷன்ஸ், தேவையான எல்லா ஆதாரங்களும் கிடைக்குது. இது என் தகப்பனாரோட கூட பேசின காரியம். ஆகவே நான் தகவல்களை நான் எங்கேருந்து இது பண்ணிட்டேன்னா, ஃபாதர் ஆல்பர்ட்ரோ என்கிற ஃபாதர் அவர் எழுதின புத்தகத்திலிருந்து நான் படித்தது. அப்பொழுது சிக் பப்ளிகேஷன் என்ற புத்தகங்கள் வரும், காமிக்ஸ் மாதிரி வரும், அதை வாங்கி நான் படிக்க தொடங்கும் பொழுது அதில் இந்த தகவல்லாம் இருந்தது. அதை வச்சு அவன் முன்னேறி அவர்கள் இஸ்மவேலர்கள் விக்கிரகாராதனை செய்துக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல விக்கிரக வழிபாடை ஒழித்தார், எல்லாம் பட்டயத்தினால தான். அதனால் இஸ்லாம் என்று சொன்னால் சரண்டர் டு த சோர்டு, நாட் டு எனிதிங். புத்தகத்தினாலே எதுவும் கிடையாது, பட்டயத்துக்கு தான். இப்படிப்பட்ட காரியத்திலே வந்தது. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த திருச்சபை பார்க்கும்போது இப்படி தான் வந்துட்டு இருக்கு. இப்போ இவர்கிட்ட ஈரான் அந்த அதிபர்கிட்ட இருந்துட்டுச்சு, இந்த அதிபர் இன்னைக்கு இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர் யுத்தம் செய்த பணிவோடு சொல்கிறேன், பைபிள் தெளிவாக சொல்லுது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. ஸோ உன்னை தொடுகிறவன், ஸோ விரல் எடுங்களேன், உங்கள் விரல் எடுங்க, முடிஞ்சால் உங்கள் கண்ணை குத்தி பாருங்கள், அதுவும் குத்தி விடாதீங்க, குத்தி பாருங்க, கிட்ட கொண்டு போங்களேன், கொண்டு போங்க. நான் செய்யவே மாட்டேன்ப்பா, நான் செய்யாத மூளைக்கல்லை போல இதை கொண்டு போனீங்கன்னு அது பூர்வம் மூடிக்குது பாருங்க. இமை ஒன்றும் மெல்லிசான ஜவ்வு தான், ஆனால் முடியுது. ஏன் ஏதோ ஆபத்து வருதியோ, இந்த பையன் இவன் விரல வச்சே குத்திக்கிறான் அப்படின்னு தோணுது அதுக்கு, அதான் டக்குன்னு மூடிக்குது. அப்போ ஆண்டவர் புரிகிற மாதிரி சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவெளி, அதை பாப்பான்னு சொல்லுவாங்க, அதன் வழியாக தான் உலகத்தை பார்க்குறோம், அதை தொடுகிறான்றார். அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்க. பார்வை இல்லை என்றால் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கீங்க? நான் நினச்சி பார்க்குறேன், பார்வையே போயிடுச்சுன்னா உலகமே இருண்டு போகுதா இல்லையா? சொல்லுங்கய்யா, யாராவது உதவி நாடுறோமா இல்லையா? ஆண்டவரே, யாராவது ஒருத்தர் அனுப்ப மாட்டீங்களா, யாராவது கொண்டு எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா கேட்குறோமா இல்லையா? ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவர். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, உங்களை குறித்து தேவன் வைராக்கியமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உன்னை தொடுகிறவன் கண்ணின் கருவழியே தொடுகிற, என்ன சூழ்நிலை அந்த எப்படி எழும்பினாலும் தெளிவாக இருங்க. கர்த்தரை தொடுறான், கர்த்தரை தொடும் பொழுது அவனை கர்த்தர் டீல் பண்ணிக்குவார். ஆனால் நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற காரியம் தெரியுமா? உன் சத்துருக்களை நேசிங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதை மட்டும் நம்ம செஞ்சாதான் அவர் வேலை செய்வார். அவன் ஒன்றும் உருப்படக்கூடாது, அவன் அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா சரியா வராது. அப்போ தேவன் செயல்படுவதற்கு நாம் மன்னிக்க வேண்டும், தேவன் செயல்படுவதற்கு நம்ம ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. இங்க இப்போ இதெல்லாம் இங்க இருக்கு பாருங்க. சரி, இப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், இப்போ இவன் யுத்தத்தை எடுத்து செய்யறான். இந்த யுத்தங்களின் செய்தி கேட்கும்போது இயேசு வருவேன்றார். ஒரு அமைச்சர்களே வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாளிகள் இருப்பார்கள். என்னங்க சொல்லுங்க. 1 தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்த நிருபம்
விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட நிருபம். 2 நிருபங்களை எழுதுறாரு. 2 நிருபங்களை எழுதுறாரு. யார் எழுதுனா? அப்போஸ்தலனாகிய பவுல். தெசலோனிக்கே என்கிற ஒரு பட்டணம் ஐரோப்பிய கண்டத்தில் இருந்தது. இதில் முதல் நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. எனக்கு டைம் தான் ரொம்ப இதாக இருக்குது. ரைட், 5ஆம் அதிகாரத்தில் 5 இல்லை 4ஆம் அதிகாரம் இருங்க 4 2 வெரி சாரி ஓகே இங்கே சொல்கிறாரு அவர். ஓகே, நான் இந்த சமாதானத்தின் தேவனை பற்றி பேச போயிட்டேன். ரைட், ஆண்டவர் சொல்கிறாரு கொரிந்தியருக்கு எழுதுகிற நிருபத்துக்கு தான் போகிறோன்னு நினைக்கிறேன் இல்லையா? கொரிந்தியா, இட்ஸ் நாட் மை சப்ஜெக்ட். அவர் சொல்கிறாரு, கவனிங்க. ரைட், கொரிந்து பட்டணத்திற்கு மக்களுக்கு தான் சொல்கிறார். கொரிந்து பட்டணத்தில் எல்லாம் நினச்சிட்டாங்க முதல் நூற்றாண்டில் இயேசு வந்துடுவார்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் எல்லாரும் தங்களுடைய சொத்து பத்துக்கள்லாம் விற்றுட்டு அவங்க சாப்பாடு, பொதுவாக சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே தூச்சிக்கிட்டு ஆண்டவர் மகிமைப்படுத்திக்கிட்டு இப்படியே போயிட்டுருக்குறாங்க. போயிட்டு அவங்க எல்லாம் துக்கப்படுறாங்க. துக்கப்பட்டு இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் மறுபடியும் வருவேன், நான் என்ன செய்வேன், மறுபடியும் வரப்போகிறேன் அப்படின்றத பேசுகிறார். அவர் பேசும் பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வாருங்க, எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி முதலாவது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ரைட், அதுதான் தெசலோனிக்கர் நிருபம் 4th chapter 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும் சகோதரர், நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதற்கு எனக்கு பலமில்லை. இயேசுவான மரித்த பின்பு எழுந்து விசுவாசிக்கிறோமே, அப்படி கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும், சத்தமா சொல்லுங்க, நன்மை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருக்குள் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறது, அதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு. அப்போ இயேசுவானவர் ரகசியமாய் வரப்போகிறார். முதலாவது பார்த்தோம், அந்தி கிறிஸ்து வரப்போறான். சமாதான குழு ஒன்று ஏற்படுத்தியிருக்கார். அந்த தலைவர் இருக்கலாமா? 1. 2, யுத்தங்களின் செய்திகளை கேட்பீங்க. யுத்தங்களின் செய்தி கேட்டுட்டு இருக்கிறோம். யுத்தங்களை ஓயணும்னு ஜெபிப்போம். ராமன் சொல்லுங்களேன். ரைட், அடுத்தது பார்க்கும்போது இவைகள்லாம் ஆண்டோடைய வருகைக்கு. அப்போ நினையாத வேளையிலேயே மனுஷகுமாரன் வருவார். எந்த வேளைங்க? எந்த வேளையில வரும்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் கல்லறை திறந்து முதலாவது பரலோகத்திற்குரிய சரீரத்தை அணிந்து கொண்டு எழும்புவார்கள். எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே, இவர்கள் மத்திய வானத்தில் போய் நமக்காக நிற்பாங்க. அடுத்தது கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு சனப்பொழுதிலே இந்த உடையெல்லாம் தரித்து போட்டு ஒரு மகிமையின் சரீரத்தை அப்படி அந்த ஃபிளாஷ், அந்த இமை சிமிட்டுறதுக்குள்ள அப்படி எடுத்துக்கொள்ளப்படும். எத்தனை பேர் அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? அல்லேலூயா. அந்த நாளுக்காக எத்தனை பேர் சந்தோஷமா எதிர்பார்க்கிறீர்கள்? அல்லேலூயா. இங்க இவங்களை கொண்டு போய் மத்திய வானம் என்கிற ஒரு இடத்துல வைக்க போறாரு. எங்க வைக்க போறாருங்க? எங்க வான? அங்க ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா, கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவனுடைய நியாயாசனம் என்று வைக்கப்பட போகிறது. பீமா சீட். விசுவாசிகள் ரட்சிப்புக்கு பிந்தைய சரீரத்தில் செய்த கிரியைகளுக்காக நன்மை தீமை கணக்கு ஒப்புவித்து கிரீடம் அல்லது பலன்களை பெறுகிற இடமாகும். எத்தனை பேர் இருக்கீங்க? ஹலோ, மத்திய வானத்தில் கொண்டு போய் நிறுத்த போறார். நிறுத்திட்டு ஆண்டவர் ஒவ்வொருவர் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து அவரை மறுகை மட்டும் இருக்கிற மக்களுக்காக கர்த்தர் கிரீடங்களை தர போறார். எத்தனை பேர் இருக்கீங்க? ஹலோ, கிரீடங்கள். அப்போ வெற்றி பெற்றவர்களுக்கு கிரீடம். யாருக்குங்க? யாருக்குங்க? ஓட்டம் எல்லாம் ஓடலாம், வெற்றி பெற்றவர்களுக்கு தான் பரிசு. வேகமாக அதை நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். லெட் மீ டேக் ஒரு 10 minutes நான் கூட எடுத்துக்கிறேன். நேரம் நாம் போவோம். அங்கே நியாயாசனத்துக்கு 2 கொரிந்தியர் 5:10 சரீரத்தில் அவனவன் செய்த, நல்லா கவனிங்க, என்ன செய்த? சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது, சத்தமா சொல்லுங்க, தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பரலோகம்,
ஃபைன், எஸ். ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் பரலோகம். முடிவு பண்ணி நிற்கிறவனுக்கும் பரலோகம். அவனுக்கு தான் பரலோகம். முடிவு பண்ணி ஐ ஹேவ் டு ரன் த ரேஸ். ஐ ஹேவ் டு ரன். ஐ ஹேவ் டு கோ ஆன் ரன்னிங். கிறிஸ்து எனக்காக வைத்திருக்கிற வசனத்தின் பாதையில், அந்த வாழ்க்கையின் பாதையில் நான் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஐ ஹேவ் டு ரன். நான் ஓடி நான் அதை போய் அடையணும். அப்போ சரீரத்தில் அவனவன் செய்த ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு பாவாரிக்கை செய்யாமல் தொடர்ந்து ரகசியமாக வாழ்ந்துட்டு ஆண்டவர் ஒப்புரவாகாமல் அங்கே போய் நிற்க முடியாதுன்னு, அதனால் இங்கேயே சரி கட்டிடுவோம். ஒரு அமைச்சர்களேன் அங்கே போய் அவமானத்தோடு நிற்கக்கூடாது. எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஓட்டத்தில் ஓடாதவர்கள் அங்கே போய் நிற்க முடியாது. எனக்கு பிரைஸ் கொடுக்கல. எனக்கு இந்த விடுமுறை வேதாம் பள்ளி நடத்தும் பொழுது இத்தனை நாள் நடத்துவோம். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு சில பிள்ளைகள் வரும், குறிப்பிட்ட நாளுக்கு சில பேர் வராது. அதிகபட்சமா இத்தனை நாள் குறிச்சிருப்பாங்க வகுப்பாசிரியர். இத்தனை நாள் வந்தா அவங்களுக்கு பரிசு. சில பிள்ளைங்க அந்த நாள் வராது, வந்து நான் கடைசி நாள்ல எனக்கு பிரைஸ்னே, எனக்கு ஏதாவது கொடுனே அப்படிங்காம கிடைக்காது. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்குரிய சந்தோஷம் எல்லாத்துக்கும் உண்டு. சொல்லேன். ஆனா அங்க வெகுமதிகளை பெற்றுக்கொள்கிற சந்தோஷம் எல்லாத்துக்கும் குறை இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. எல்லாரும் அந்த 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 சந்தோஷத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லேன். அவன் உனக்கு மட்டும் பிரைஸ், எனக்கு பிரைஸ் இல்லை அப்படின்ற மாதிரி அங்க நிற்கும். அதை தான் சொல்றாரு, எடுங்க வேகமா, நான் அந்த பரிசுகளை வேகமா நான் பார்ப்போம். தேங்க்யூ ஆண்டவர், நல்ல ஒரு கிருபை என்று பொழுது. தேங்க்யூ ஃபாதர். ரைட். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். 1 Corinthians chapter 9. ஒரு 10 minutes நான் எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமானது. 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேங்க. அவனிங்க, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? சந்தோஷமா சொல்லுங்களேன். இச்சை அடக்கம். ஒரு இடத்துல பவுல் சொல்றார், இச்சை அடக்கணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம், ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். இன்னொரு இடத்துல இச்சையை அழிச்சிருன்றார். என்ன சொல்றாங்க? அடக்காத, அழிச்சிரு, வசனத்தினால் அழிச்சிரு அப்படின்றார். இந்த ரெண்டும் நமக்கு தேவை, எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்க சொல்றாரு, முதல் வெகுமதி பெறுகிறவர்கள் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமுறாய் இருப்பார்கள். சொல்லுங்களேன். சில பேர் உடம்ப குறைக்கணும்னு ஓடுவான், ஓடிக்கிட்டே இருப்பான். ஓடி முடிச்ச உடனே இந்த டீ கடையை பார்த்த உடனே, வடை பஜ்ஜி பார்த்த உடனே ஒரு 2-10 வாங்கி சாப்பிட்டுருவான். எப்படி உடம்பு குறைக்க முடியும்? இச்சை அடக்கமா இருக்கணும். எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்ச சில சகோதரர் சொன்னாங்க, அண்ணே எல்லாம் சாப்பிட்டுக்கணுன்னே மருந்து சாப்பிட்டுக்கணுண்ணே. இது நியாயமே இல்லைடா, இது நியாயமே இல்லைப்பா, இது நியாயமே கிடையாது. அப்போ இச்சை அடக்கமா இருக்கணும். ஒரு அமைச்சங்களேன். அப்போ முதல் வெகுமதி என்ன சொல்றாருன்னா, அவர் நல்லா கவனிங்க, சொல்றார், இச்சை அடக்கத்தான் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். என்ன கிரீடங்க? ஹலோ, சாதாரண ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவன் ஒரு நல்ல பெரிய வெகுமதி பூமியில் பெறுறதுக்கு அழிவுள்ள பொருளுக்காக நிற்கிறாங்க. முதல் நூற்றாண்டில் கிரேக்கர்கள் உள்ள வந்திருந்தாங்க. கிரேக்கர்கள் முன்னாடி வந்துட்டாங்க. கிரேக்கர்கள் வந்து அதுக்கப்புறம் ரோமர்கள் வந்துட்டாங்க எருசலேமுக்குள்ள. கிரேக்கர்கள் வரும் பொழுது ஓட்ட பந்தயத்தெல்லாம் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க. ஓடி முடிச்சு முதல் 3 பரிசுகளை வெல்றவங்களுக்கு ஒளிவ கொப்பு இருக்கு பாருங்க, ஆலிவ் பிரான்ச், அதை நல்லா வளையக்கூடியதை சுத்தி தலையில் வைத்திருப்பாங்க. பரிசு வாங்கிட்டு இறங்கினா பரவாயில்ல, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிற்கணும். எத்தனை பேர் இருக்கீங்க? அது வாடி அந்த கொப்புல இருக்க இலைகள்லாம் உதிர்ந்து போயிடும் வரைக்கும் நிற்கணுமா? அது அழிவுள்ள கிரீடத்திற்காக இருக்கிறார்கள். அதை தான் மென்ஷன் பண்றார். அப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகள் அதுக்கு அல்ல, எப்படி இருக்கணும்? அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு, நம்ம அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன்.
டைம் இதுக்காக நான் வாசிக்கிறையா. ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவென்று போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி. எப்போ நான் ஃபாஸ்டிங் பண்ணணுமோ ஃபாஸ்டிங் பண்ணணும், எப்போ என் சரீரத்துக்கு இது தேவையில்லைன்னு தெரியுமோ அதான். கிடையாது, நீ இதை கேட்குறியா? கிடையாது. இந்த இச்சையை கேட்குறியா? கிடையாது. பட, நான் பரிசுத்தமானவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 தெசலோனிக்கர் 4:7 என்ன சொல்லுது? நான் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்த கிடையாது. பட ஏசு என்ன கொண்டு வரிய? நெட்டில் கொண்டு வரிய, இதில் கொண்டு வரிய, எதில் என்னை தீட்டுப்படுத்த நினைக்கிறான் ஒவ்வொரு வாலிபனே தேவ பிள்ளையை நீ காத்துக்கொள்ளணும். இப்படி காத்துக்கொண்டா என்ன கொடுக்குறாருங்க? அழிவில்லாத கிரீடம், ஜீவ கிரீடம். ராமே சொல்லுங்களேங்க. அல்லேலூயா. யாராவது ஒரு வாலிபல் வாங்கலேன், யாராவது ஜாஷுவா வாங்க. ரைட், ஆமென். அப்பா, நீ முடிவு வரையும் தான் மத்தியவானத்தில் நீ இச்சை அடக்கம் உள்ளவனாக இருந்தபடினால உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தரேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனா நான் கர்த்தரை அறிகிற அறிவில கிருபையில வளரலைன்னா நான் இங்க இப்படி தான் நிற்கிறேன். ஐ வில் பி ashamed of. என்ன எனக்கு கொடுக்கலையே, நான் பெற்றுக்கொள்ளலையே, நான் பரலோகத்தில் இருக்கிறேன், பட் ஐ டோன்ட் ரிசீவ். ஏன்னா உன்னை அழைத்த உண்மையுள்ளவர் அப்படியே கொண்டு போய் சேர்த்துருவார். ஆனா நான் கிரீடம் பெறுறதுக்கு கிரீடம் பெறுவேனா? எனக்கு கிரீடம் கிடைக்குமா? இந்த என்ன அழிவில்லாத ஜீவ கிரீடம் எத்தனை பேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஜீவ, அப்போ அந்த இச்சை அடக்கம் உள்ளவர்கள் ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள். ஹல்லேலூயா. நீங்களே கழட்டி கொடுங்க. நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரே, இந்த மகிமையெல்லாம் உமக்கே என்று கொடுத்து கிரீடத்தை இறக்கி வச்சு பணிஞ்சுக்கணும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல உற்சாகம். தேங்க்யூ பிரதர் ஜாஷ்வா. காட் பிளஸ் யூ. அப்போ முதல் வெகுமதி எனக்கு கொடுக்கப்படுறதுங்க ஜீவ கிரீடம், அழிவில்லாத கிரீடம், இன்கரப்டபிள் கிரவுன். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் சகோதரரே 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் சிஸ்டர். அதை வாசிக்கிறேன். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நல்ல கவனிங்க. ஆண்டவர் பொறுப்புகளை தர்றார். எத்தனை பேர் இருக்கீங்க? God gives responsibility in the ministry. ஊழியத்தில் தர்றார். அந்த ஊழியத்தில் தரும் பொழுது அந்த ஊழியத்தை பகிர்ந்து கொடுக்கிற தேவனுக்கும் அந்த ஊழியருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வரணும். எத்தனை பேர் இருக்கீங்க? அந்த ஊழியக்காரன் கர்த்தருக்கு பிரியமா நடந்தால் அது அவன் கணக்கு கொடுக்கணும். ஆனால் அவன் நம்பி நமக்கு கொடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு உண்டா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல உத்தமமாக செய்கிறாங்க, அவங்ககிட்ட தொடர்ந்து பொறுப்பை கொடுக்கலாம், அவங்க உண்மையாக செய்கிறாங்க, பார்க்கும்போது பணிவோடு இருக்கிறாங்க, கிருபைகளோடு இருக்கிறாங்க அப்படி சொல்லி அவர் உற்சாகமாக உங்களிடத்தில் தரணும். இப்போ பவுல் சொல்றாரு, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமானவரே. அல்லேலூயா சொல்லுங்க. என்னங்க மகிழ்ச்சியும் என்னவா இருக்கிறீங்க? கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவோ அப்படி இருப்பீர்கள். நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்றார். நீங்களும் மகிமையும், எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா. இன்னொரு வசனத்தை வேகமா வாசிப்போமே. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆதலால் எனக்கு பிரியும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷம் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இப்படி கர்த்தருக்குள் நிலைத்தீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. We have to be happy about a person to whom God has permitted to delegate authority. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அதில் எங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும். அதை நாங்கள் திருப்பி வாங்கிக்க கூடாது. ஆண்டவர் ரெண்டுக்குமே தருணங்களை தர்றார். அதனால் உங்களை ஒதுக்குவதில்லை, உங்களை வெறுக்கிறவர் கிடையாது. அப்போ அந்த தருணத்தை தரணும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, என்னங்க என்ன தர்றாரு? ஊழியத்திற்காக, சேவைக்காக. ஆண்டவர் மினிஸ்ட்ரி அந்த சர்வீஸ். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த கிரீடத்துக்கு பேர் என்னங்க? மகிழ்ச்சியின் கிரீடம். என்ன கிரீடம்? என்ன கிரீடம்? இன்னொரு வாலிபர் வாங்கல. அல்லேலூயா. வாங்க ஜெரால்டு வாங்க, அவரும் வாலிபர் தான். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே நீ உண்மையா இருந்தப்பா, நீ உண்மையா இருந்தப்பா, உத்தமமா இருந்தப்பா,
எஜமானுடைய சந்தோஷக்குள் பிரவேசி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. When God gives that responsibility, அது கடைசி வரைக்கும் நான் உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் வெகுமதிகளும் பரிசுகளையும் கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு என்ன தெரியும்? எனக்கு அதுக்கு மேலே தெரியும். இங்க என்னை விட ஆண்டுடைய கிருபையினால் பிரசங்கிக்கக்கூடிய ஜெபிக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கீங்க. நான் பணிவோடு தாழ்த்துறேன். மேட்டுமைக்கு இடம் இல்லாமல் கர்த்தர் கொடுக்கிற இந்த பொறுப்புகளை நாம் கவனிக்கும் பொழுது மகிழ்ச்சியின் கிரீடமாக இருக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ. நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த மகிமை உமக்கே உரியது. ஹல்லேலூயா. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. 24 மூப்பர்களும் என்ன செய்வார்களா? தங்கள் கிரீடங்கள் எல்லாம் வைத்து வணங்குவார்கள். 2, 3 வேகமாக வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். 2 Timothy, the epistle written by Timothy, second letter. பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 4th chapter 1st verse. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை இடுகிறதாவது. என்னங்க? கட்டளை இடுகிறதாவது. நல்லா கவனிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை. திருவசனம் இதை என்ன செய்யுங்க? பிரசங்கம் பண்ணு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த கிரீடம் தொடர்ந்து சொல்றாரு, வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை திருவசனை கனம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி என்ன செய்யுங்க? கண்டனம். எங்க கண்டிக்கணுமோ கண்டிக்கணும். அப்படியே சோப் போட்டு துடைக்க முடியாது. முள்ளு குத்திருச்சு, சேல் பிடிச்சிருச்சு, அப்படியே தொட்டு விடுங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த முள்ளு சீலை எடுக்கலைன்னா அது புற ஓடி போய் அந்த பகுதியை ஆம்பிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். காலை வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். காலை வெட்டி எடுத்த எவ்வளோ சிரமம். நேற்று ஒரு இடத்துல நின்று வெள்ளரிக்காயை சாப்பிட்டுட்டு இருந்தேன். சீசனல் ரீஜனல். பக்கத்தில் பாசங்களேன் சீசனல். பக்கத்தில் பாசங்களேன் சீசனல் ரீஜனல். ஆமே சொல்லுங்களேன். வடை பச்சி திங்காம இந்த காலத்துக்கு வெள்ளரி பிஞ்சு விற்குது. எங்கெங்க விற்குது? அதை 2 வாங்கி சாப்பிட்டா உன் கிட்னிக்கு நல்லது, உன் லிவருக்கு நல்லது. எத்தனை பேர் இருக்கீங்க? அதை சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஒருத்தர் இப்படியே நடந்து போனார். இந்த காலு கை வேலை செய்யலை. அந்த வெள்ளரி பிஞ்சுக்காரை பார்த்து சொன்னேன், நல்லா வாழக்கூடியவர், ஏதோ ஒரு நிமித்தமாக நல்ல உடலை பார்த்துக்காதனால கை கால் வந்துருச்சையா அப்படின்னு பார்த்துட்டே போனேன். அப்படியே நடந்து போகிறார். இந்த பாரத்தில் லிஃப்ட் பண்ணி வைக்கிறார். கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போது தேவ பிள்ளைகளை நீங்கள் நானும் கண்டனம் எப்போ பண்ணணுமோ பண்ணுவேன். ஏன் பண்ணணும்? உங்கள் மேல் ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். ஆமே சொல்லுங்களேன். எங்கே சரிப்படுத்தணுமோ சரிப்படுத்தியே தீரணும் சொல்கிறார். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி திறன் உள்ளவர்களாக. என்னங்க நீ என்னம்மா பேசு, நான் கேட்க மாட்டேன். செவித்திறன் உள்ளவை தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்த. எங்களுக்கு எங்க இருக்காங்க பார்த்து சபையா போ, எங்க போனால் போ. உன்மேல் இருக்கிற அன்புள்ள கர்த்தர் உன்னை தொட்டே தீருவார். எங்க ஒன்னாலும் அதான் தாவீது சொல்ற, உன்னுடைய ஆவிக்கு மறைவாது எங்க? பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்க வந்து நிற்கிறீங்க. சிறகடித்து பறவை போல நான் வானத்தில் பிறந்தாலும் அங்க இருக்கிறீங்க. சமுத்திரத்துட்டு போனாலும் வந்து கைப்பிடிச்சு நடத்துறீங்க. உங்களுடைய அன்பு பெருசு ஐயா, உங்களுடைய அன்பு பெருசு. உங்களுடைய ஆவிக்கு மறைவா நான் எதுவுமே செய்ய முடியாது. எல்லாம் வெளிரங்கமும் நிர்வாணமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்றாருங்க. பாருங்க, சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் நீயோ. தமோத்தேவே நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. உன்னை சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க. தீங்கு அனுபவிக்கணும், தீமைக்கு அனுபவி. சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். என்ன செய்ய? விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர்
அந்நாளிலே என்ன செய்வார்? அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, சத்தமா சொல்லுங்க, பவுலுக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதல் விரும்பும் யாவருக்கும் அதை தருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்காக எத்தனை பேர் இருக்கீங்க? சாட்சி உள்ள வாழ்க்கை. If you have a testifying life, சகோதரனை பகைக்கிறவன் நாசமடைவான் வேதம் சொல்லுது. சகோதரனை தூஷிக்கிறவன் சபிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கு. நீங்க கர்த்தருக்கேற்ற சாட்சியில் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு சாட்சிக்காக இது என்ன கிரீடங்க? நீதியின் கிரீடம். என்னங்க கிரீடம்? என்ன கிரீடம் சொல்லுங்க, என்ன கிரீடம்? வாங்க சக்தி பிரதர் வாங்க, ப்ளீஸ் கம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், கிருபை என்ற பொழுது நான் அவரை அவமானப்படுத்துவதற்காக இல்லை, நிந்திப்பதற்காக இல்லை. பிரதர் தப்பா நினைக்காதுங்க. நீதியின் கிரீடம் வைக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல ஒரு கை தட்டு. ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி நன்றி. அப்போ நீதியின் கிரீடம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. நாட் டு ஹியூமிலியேட் எனிபடி. ஆண்டவர் நீதியின் கிரீடத்தை தருகிறார். சாட்சி உள்ள வாழ்க்கை. உங்களுடைய புத்தகத்தில் நீங்க அவர் சாட்சியை ஏற்படுத்தி அதுதாங்கன்னு டிக் பண்ணாதீங்க. தேவனுடைய புத்தகத்தில் பைபிளில் என்ன போட்டிருக்கோ அதற்கேற்ற சாட்சி. ஒரு அமைச்சர்களே, அப்போ நான் தேவனை அறிகிற அறிவில் வளரலைன்னா நான் வளரும் பொழுது எனக்கு நீதியின் கிரீடத்தை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. நான்காவதாக வேகமாக சொல்கிறேன். தேங்க்யூ, நன்றி ஆண்டவரே. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனம். 1 பேதுரு உங்களிடத்தில் உள்ள 5ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? வாசிங்க. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயம் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவள அல்ல, மந்தைக்கு மாதிரிலாலும் கண்காணிப்பு செய்யுங்கள். இப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அதை பெறுவீர்கள் சொல்றார். நல்ல கவனிங்க. ஒப்படைக்கப்பட்ட மந்தையை பார்த்து கொள்ள வேண்டியது ஊழியர்களுடைய பொறுப்பு. ஒரு அமைச்சர்களே, இது ஊழியர்களுக்காக கொடுக்கப்படுகிற கிரீடம். இப்போ என்கிட்ட ஒப்பு கொடுத்த மந்தையை காசுக்காக பணத்துக்காக நான் நடத்துறத முதல்ல கூடாது அப்படின்றார். அற்ப ஆதாயம். என்ன ஆதாயம்? பணம். ஆண்டுடைய தயவுனால கிருபைனால அவர்கிட்ட சாஷ்டாகம் விழுந்து சொல்றேன், பணத்துக்காக நான் ஒருத்தர்கிட்டையும் ஊழியம் செய்யலை. அவரே அறிவார். என்ன, சில பேர் சந்தேகப்படுவாங்க. சில பேர் சந்தேகப்பட்டு நேரடியாக நபரை அப்ரோச் பண்ணுவாங்க. இப்படி சந்தேகப்படுறாங்க. அதனால் நான் ஏதோ கமிஷன் வச்சிருவேன்னு நினைக்கிறாங்கய்யா. ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், பாஸ்டர் உங்களுக்கு கொடுக்கறதையும் எங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்றீங்களே, அவருடைய கிருபையினாலும் சொல்கிறேன். எனக்கு அப்படிப்பட்ட ஆசை வந்திருந்தா இந்த சொத்தை விட்டு கொடுத்துருக்க மாட்டேன். தேவப்பிள்ளையே, ஒவ்வொரு ஊழியக்காரனும் சார்பாக நான் நிற்கிறேன். பணத்துக்காக இருக்கக்கூடாது. ஒருத்தர் அடக்க ஆராதனை பண்ண சொன்னாங்க, தயவுசெய்து நீங்கள் வந்துருங்க அப்படின்னாங்க. ஏங்க 7000 கேட்குறாரு இங்கே பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் அடக்கம் நடத்துறதுக்கு 7000. நான் ஒருபோதும் கேட்கக்கூடாது. அவலட்சணமான அது. கல்லறையிலாவது வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா கல்லறையில் போய் ஜெபம் பண்ணேன். என்னை கேட்கும் மன்மாரில் பணத்துக்காக ஊழியம் செய்யாமல் உற்சாக மனதோடு ஊழியம் செய்யணும். ஒரு அமைச்சர்களேன், ஹல்லேலூயா, இதை எனக்கு கொடு, அதை என்ன கொடு, என்ன நீங்கள் கை நீட்டி சொல்ல முடியாது. அவனுடைய கிருபையினால இங்கே நடக்கிற திருமணத்திற்கு நான் காசு கேட்டு வாங்கினேன்னு யாராவது சொல்லுங்கள். இன்றைக்கு நான் என்னை திருத்திக் கொள்கிறேன், நான் ஆண்டவரத்தில் வருந்துகிறேன். ஐ நெவர் ஆஸ்க்ட். ஒவ்வொரு ஊழியனும், நான் ஒரு இடத்துல போய் ஒரு கல்யாணத்துக்கு உட்காந்துருக்கிறேன்,
சபையில் நடத்துறதுக்கு எவ்வளோ? 50,000 ரூபா கொடுக்கணும். அவர் ஏசி போடுறாரு, ஜென்ரேட்டர் ஓட்டுறாரு, இதெல்லாம் செய்கிறாரு. தேவைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை வச்சாதான் கல்யாணன்றது தப்பு. நாமும் ஒரு பெருந்தன்மையாக நடத்தணும். சபையில் இது நடத்துறது, மின்சாரம் எவ்வளோ இருக்குது, இது இவ்வளோ, எங்கேருந்து பாஸ்டர் கட்டுவார் அப்படின்னு கொடுப்பது தவறில்லை. ஆனால் அதை டிமாண்ட் பண்ணி வாங்கிறது தவறு. அதான் சொல்கிறாரு, மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவார்கள். அதை ஆண்டவர் எனக்கு வழங்குவார் என்று விசுவாசிக்கிறேன். இதை நான் நானே அணிஞ்சுக்கிறது நியாயமே கிடையாது. அவர் தருவார். அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஆவலாக இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சாத்துங்க. ஹல்லேலூயா, ஆமென். 5 வேகமா நாம் பந்திக்கு போக போகிறோம். ஜேம்ஸ் யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது, பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். நல்ல கவனிங்க. எதுக்காக யாக்கோபு நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தேன்னா, இச்சைக்கே இடம் கொடுத்துட்டு இருந்தோமா சரியா வராது. அது தேவனிட்டு நித்தியமாக பிரிச்சிருன்றார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:10. 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ப்ளீஸ். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகள் எதிரே எங்களுக்கு நாங்கள் மேன்மை பாராட்டு மொழி ஏது உண்டாக்குறோம். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்களானால் தேவனுக்காக அப்படி இருக்கோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களானால் உங்களுக்கு அப்படி இருக்கும். சொல்றார், கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி என்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்க இனி தங்களுக்கென்று பிழைத்திருக்காமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்களுக்காக பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காக மரித்தார் என்று. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனை மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் சத்தமா சொல்லுங்க ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. இங்க பாருங்கள், இங்க இந்த நிருபக்காரன் சொல்லும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க சொல்றாரு, நான் எதுக்காக இருக்கிறோம், எதற்காக ஊழியம் செய்யறோம்? சோதனையை மேற்கொள்கிறவர்களுக்கு என்னங்க சோதனையை மேற்கொள். ஒரு இடத்துல பார்த்தோம், இச்சை அடக்கம் உள்ளவர்களுக்கு அது முதல் கிரீடம், அழிவில்லாத கிரீடம். ஆனா இந்த கிரீடம் பார்த்தீங்கன்னா சோதனையை மேற்கொள்ளுகிறவர்களுக்கு என்னங்க, சோதனையை மேற்கொள்ளுவர்களுக்கு அவர் என்ன சொல்றாருங்க, ஜீவ கிரீடத்தை தருவார். என்ன கிரீடங்க, என்ன கிரீடங்க, அப்பா ஜீவ கிரீடத்தை தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த கிரீடத்தை crown of life என்னங்க, ஜீவ கிரீடம் யாருக்குங்க, சோதனையை மேற்கொள்கிறவர்களுக்கு. என்னங்க சோதனையை மேற்கொள்கிறவர்களுக்கு தருகிறார். யாக்கோபு நிருபத்துக்கு மறுபடியும் போவோம். we'll go to the book of James chapter 1. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். என்ன கிரீடம் பெறுவான்? ஜீவ கிரீடம். இந்த 5 கிரீடம் சோதனை மேற்கொள்ளுக்கு ஒரு கிரீடம். யாரா வாலிபர்கள் இருந்தேன்னா வரலாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆனர் யூ. இந்த கிரீடம் கர்த்தருக்குரியது. இந்த கிரீடம் கர்த்தருக்குரிய. வாங்க ஜாஷுவா,
சீக்கிரம் வாங்க. தேங்க்யூ. நான் உங்களை எம்பாரஸ் பண்ணுறதுக்காக, உங்களை அவமானப்படுத்துவதற்காக இல்லை. ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் நல்ல எடுத்துக்காட்டாக இருப்பாருக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமே சொல்லேன். சோதனையை மேற்கொள்ளுக்கு ஜீவிக்கிறடா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ ஜாஷுவா. நீங்கள் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, இந்த மகிமைக்கு நீரே காரணர் அப்படின்னு சொல்லி அந்த கிரீடத்தை அவருக்கு முன்னாடி வைக்கணும். என்ன கேட்கும் அன்பானவர்களே, நான் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரும் பொழுது இந்த 5 கிரீடங்களுக்குரியவர்கள் நபர்களாய் மாறுவோம். இயேசு மறுபடியும் வரப்போறார். இயேசு மறுபடியும் வரப்போறார். அழிவில்லாத கிரீடத்தை வாங்க போறேன்னா, இச்சை அடக்கத்தோடு நான் இருந்து வாங்க போறேன்னா, would I receive the incorruptible crown because of the self control that God has given me? 2, மகிழ்ச்சியின் கிரீடம், crown of rejoicing. நான் தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நான் உண்மை உத்தமமாக செய்யும் பொழுது, அவனுடைய கொடுக்கப்பட்ட அந்த சர்வீஸ் மினிஸ்ட்ரியில் நான் உண்மையை உத்தமமாக செய்யும் பொழுது மகிழ்ச்சியின் கிரீடத்தை வாங்க போறேன்னா, இல்லை பார்க்கும் பொழுது crown of righteousness, நீதியின் கிரீடம், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதனால the life of testimony வாங்கும் பொழுது அந்த கிரீடத்தை நான் வாங்க வேண்டாம். அல்லது மகிமுள்ள வாடாத கிரீடம், the crown of glory, உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட மந்தைய கவனித்துக் கொள்வதற்காக, tending those who are interested by Christ. கிறிஸ்து தான் கொடுத்துருக்காரு, எங்க கிட்ட யாரும் கொடுக்கல. அதுக்கு உண்மை உத்தமமா இருக்கணும். அந்த மகிமின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வேனா. கடைசியா ஜீவ கிரீடம், crown of life, சோதனை மேற்கொள்வதற்கு அந்த கிரீடம் உண்டு. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா. தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய பந்திக்கு நேரம் போகிறோம். ப்ளீஸ், அவருடைய நியாயாசனம் முன்னா நிற்கும் பொழுது நான் வெட்கப்பட்டு நிற்க மாட்டேன், தைரியமா நிற்க போறேன். I will stand before throne of Christ. தைரியமா நிற்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. தைரியமா நிற்க கிருபை தாங்க. எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சபை மூப்பர், அவனை நான் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் ரகசியமா மதுபான பழக்கமும் சிகரெட் பழக்கம் கொண்டிருந்தார், எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு கிளைச்சபையுடைய மூப்பர். என் பிள்ளைய பள்ளியில் விட்டுட்டு நான் வரேன், நேருக்கு நேரம் சந்திக்கிறேன். ஒரு கடைக்கு முன்னாடி இருந்து அவர் புகையை விட்டுட்டே இருக்கார். என்னை பார்த்த உடனே அந்த புகையை கீழே போட்டு அவமானத்தோடு நின்றார். நான் அவர்கிட்ட போய் ஸ்தோத்திரம் பண்ணல, இன்னும் அவமானப்படுவார். அவர்கிட்ட போய் நான் எதுவுமே கடிந்து கொள்ளலை. வேண்டாம், அது உணர்த்துது. அவர் என்னை பார்த்த உடனே அவருக்கு ஒரு அவமானமா தெரியுது. ஒரு மனிதன், ஒரு நடத்துகிற ஒரு மேய்ப்பன் பார்க்கும் பொழுது அவமானப்படுறோமே. நமக்காக தம்முடைய ஜீவனை தந்து, தம்முடைய ரத்தத்தினால கழுவி, தம்முடைய பரிசுத்த வருஷத்தினால் உபதேசத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறவர் ஒரு நாள் நான் பார்க்க போறோம். அவருக்கு முன்னாடி போய் அவமானத்தோடு நிற்க போறேன்னா, இல்லை நான் தைரியமா மகிழ்ச்சியா நிற்க போறேன்னா, ஏசப்பா தகுதி இல்லாத என்னை ரட்சித்து எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து, ஒரு மந்தையை கொடுத்து நடத்துவதற்கு உதவி செஞ்சிறேன். பணத்துக்கோ காசுக்கோ ஆண்டவர் அடிப்படையாமல், ஆண்டவரே கண்டனம் பண்ற நேரத்தில் கண்டனம் பண்ணி, எப்போ உபதேசிக்கிற நேரத்தை உபதேசித்து சொல்லும்படியே கிருபை தந்தீரே. நீர்தான் நல்ல போதகர், நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று சொல்லி அவருக்கு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணித்துக்கொள். அதை தான் நான் விரும்புகிறேன். அங்கே போய் நான் வெட்கப்பட்டு நிற்க விரும்பலை. எங்கள் அப்பா ஒரு காரியம் சொல்லுவார், அது அவருக்கு பொருத்தமாக இருக்கலாம். எப்பா வசனத்துக்கு கீழ்ப்படுகிற 2 ஆத்துமா இருந்தாலும் கூட்டிகிட்டு போகலாம்ப்பா, கீழ்ப்படியாதவன் வேணாம்ப்பா அப்படின்வார். முறுமுறுக்கிறவன் வேணாம்ப்பா, முரட்டாட்டம் பண்ணுறவன் வேணாம்ப்பா அப்படின்வார். ஆனால் ஆண்டவர் நீங்கள் எல்லாரும் பரலோகம் வரணும்னு விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. முடிவு புரிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கண்களை மூடி ஆண்டவன், நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேச நம்முடைய திவ்ய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்.
வளர்ச்சி எங்களிடத்தை எதிர்பார்க்கிறது. சரீரப்பிரகமாக எங்கள் குழந்தை வளர்றது எவ்வளோ விருப்பப்படுறோம் ஐயா. மற்றொரு வளர்றது விருப்பப்படுறோம். அந்த முதிர்ச்சி இல்லைன்னா எவ்வளோ வேதனைப்படுறோம். அந்த பிள்ளை பாரமாயிடுறான், பிள்ளை சுமந்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கு. அதே போல இன்னைக்கு முதிர்ச்சி அற்றவர்களாக அநேக ஒரு விசுவாசிகள் பார்த்து கொண்டு இருக்கிற கிறிஸ்துக்குள்ளா இருக்கிறவங்க காணப்படும் பொழுது எவ்வளோ வருத்தப்படுறீங்கப்பா. இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க ஊழியங்கள் அவரெல்லாம் கக்கத்தில் வச்சு சூப்பிட்டு போற குழந்தை போல தூக்கிட்டு போகுது. நான் உனக்காக ஜெபம் பண்றேன், உனக்காக நான் இதை செய்யறேன், உனக்காக அதை செய்யணும்னு சொல்லி அநேக பெருகி இருக்கிறார்கள். ஆண்டவரே, அப்படிப்பட்டதில் நீர் விரும்புகிறது கிடையாது. அவர்கள் உதவி செய்கிறவர்களுக்காக நான் நன்றி செலுத்துறேன் சுவாமி. ஆனால் அப்படிப்பட்ட விதத்தில் இல்லை, உம்முடைய திருச்சபை மக்கள் யாவரும் வளர்ச்சி காண வேண்டும். அதை தான் விரும்புகிறீர். நாங்கள் வளர்ச்சியற்றவர்களாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையிலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகிற அறிவிலும் நாங்கள் வளர உதவி செய்யும். நாங்கள் அங்கே பார்த்து அவமானப்படுகிறதவளா அல்ல, தைரியமாய் நின்று மகிழ்ச்சியோடு ஆனந்த கண்ணீரோடு நாங்கள் நிற்க, எங்கள் கண்ணீரெல்லாம் நீர் வந்து துடைக்க அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாருங்க ஐயா. அப்படிப்பட்ட விதத்தில் பெண்ணியல் திருச்சபை மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்க, உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்க யாவருக்கும் தருபடியை நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொண்டு அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.